Taste the Daily. மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் தொடங்கப்பட்டன. மலுமாச்சம்பட்டி ஊராட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பழுதடைந்த தார் சாலைகளை சீரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையும் கண்காணிப்பு கேமராக்களையும் முன்னாள் அமைச்சர் சே தாமோதரன் தொடங்கி வைத்தார். அப்போது மலுமாச்சம்பட்டியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என மக்கள் மனு அளித்தனர். அது பற்றி சட்டமன்றத்தில் பேசி தீர்வு காண்பதாக அவர் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் குருவாயூரிலிருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் ரயிலில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக 20 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். தமிழக கேரள எல்லைப்பகுதி ஆரியங்காவு பகவதிபுரம் இடையே ரயில் வந்து கொண்டிருந்த போது ரயிலில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. ஓட்டுநர் உடனடியாக சுதாரித்து பாதி வழியில் நிறுத்தி சரி செய்தார். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் அது மலைப்பகுதி என்பதால் அங்கிருந்து குறைந்த வேகத்தில் இயக்கி செங்கோட்டை ரயில் நிலையத்திற்கு ரயில் கொண்டு வரப்பட்டது. இதனால் 20 நிமிடங்களுக்கு மேல் ரயில் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுக்கோட்டையில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்திற்கு கருணாநிதியின் பெயர் வைத்ததற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வெட்டிவயல் ஊராட்சிக்கான புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டது. அனைவருக்கும் பொதுவான ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்திற்கு திமுகவின் முன்னாள் தலைவர் பெயரை வைத்தது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டுக்கு செல்லும் கரடியூர் மலைப்பாதை சாலை மோசமாக உள்ளதால் நெடுஞ்சாலையாக மாற்ற வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ஏற்காடு செல்ல மலைப்பாதையாக 3 வழிகள் உள்ள நிலையில் கரடியூர் வழியாக செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். சில நாட்களுக்கு முன் பெய்த மழையில் சாலை மிகவும் பழுதானதால் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சேதமடைந்த சாலையை சீரமைக்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கரடியூர் கிராமத்தினர் தெரிவித்துள்ளனர். இங்கே எந்த ஒரு வசதியும் இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க யாரும் போக முடியல. கொஞ்ச நாளாக பஸ் வந்துச்சு, அதுவும் இப்போ வரதில்லை. எங்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை. எங்களுக்கு ஐஸில் ரோடு ஓட்டு கொடுத்தா மட்டும்தான் எங்கள் எல்லாத்துக்கும் ஓட்டு போடலாம். திருவள்ளூர் மாவட்டம் தடம்பெரும்பாக்கம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களது ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை இழப்பு, வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்டவை பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். திறனற்ற திமுக அரசு சுயநலத்திற்காக கிராம மக்களின் வாழ்க்கையில் விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.